Hi, my dear beautiful people in the world. Good morning. இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர் இருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த தலைப்புச் செய்திகள் இருக்குல்ல, அதை மட்டும் படித்து விட்டு வாசித்து விட்டு அப்படியே எனது ஆசான் இருக்கார் இல்லையா, சாக்ரட்டிஸ், அதுலேருந்து அவருடைய பொன்மொழிகள்லேருந்து ஒவ்வொன்றாக இதுவும் அதுவும் இந்த பேப்பரில் இருக்கிறது அந்த தலைப்புச் செய்தி அண்டு இடையில் அவருடைய அந்த பொன்மொழிகள். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு பிடித்ததை நான் செய்வேன். அதனால் நான் இன்று அதை தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் செய்தியாக ஹைகோர்ட்டு உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையிடும். ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு எதுக்கு பார்க்கிறீங்களா? பொது இடங்களில் மாடு வெட்ட தடை இல்லை, சுப்ரீம் கோர்ட் அதிரடியா. பொது இடங்களில் பக்ரீத் மாதிரி மேட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ பொது இடங்களில் என்னது, ஆமாம், மாடு வெட்ட தடை இல்லை, சுப்ரீம் கோர்ட் அதிரடியா. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை மேட்ரு, பெரம்பூர் இருக்கு இல்லையா, அவருடைய தொகுதி விஜய், முதலமைச்சர் விஜய், அவருடைய தொகுதிக்கு அவர் நேரில் சென்று நேற்று ஒரு 2 மாத கால தாமதமாக இருந்தாலும் நேற்று வந்து நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சார். நான் பார்த்தேன், வீடியோஸ்லாம் பார்த்தேன். பெரம்பூர் தொகுதியில் எம்கேபி நகரில் உள்ள ரேஷன் கடையில் பெண் ஒருவருக்கு புதிய ரேஷன் கார்டை முதலமைச்சர் விஜய் வழங்கிய போது எடுத்த படம். தமிழகம் முழுவதும் 4.5 லட்சம் பேர் விண்ணப்பித்து உள்ளனர். எவ்வளோ பேராங்க? தமிழகம் முழுவதும் 4.5 லட்சம் பேர்களாமா. சரி, முதல் கட்டமாக 73,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி பெரம்பூரில் முதல் அமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செய்தி இருக்குது, முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சி பரபரப்பு. முதலமைச்சர் விஜய் நடந்து சென்றபோது பூக்கள் தூவப்பட்டது, பாவேக்க துண்டுகளும் வீசப்பட்டன. செல்போன் ஒன்றும் முதலமைச்சர் விஜய் கால் அருகே வந்து விழுந்தது. இதனால் சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது. ரோஜாவுடன் நின்று கொண்டிருந்த சிறுவனிடம் அதனை வாஞ்சையுடன் முதலமைச்சர் விஜய் வாங்கினார். அப்புறம் கீழே ஒரு துக்க செய்தி, வியட்நாம் படகு விபத்தில் பலியான 15 பேரின் உடல்கள் இந்தியா கொண்டு வரப்பட்டன. அப்புறம் பக்கத்தில் வந்து இன்னொரு செய்தி, மதுரை அருகே கோர விபத்து, அரசு பஸ் மீது சென்னை ஆம்னி பஸ் மோதி 6 பேர் பலி, 42 பேர் படுகாயமா மதுரை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த விஷயத்தை நாம் பார்த்து விட்டோம். நான் கூறியது போல எனது ஆசான் இருக்கிறாரு இல்லையா? ஆமாம், நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வீடியோவில் நான் எங்கே விட்டேன் என்ன என்றால், வாழ்க்கையை சிறந்த முறையில் நடத்துகிறோமே அல்லது கீழான முறையில் நடத்துகிறோமா என்பதில் அக்கறை காட்டுங்கள் என்பதில் நேற்று நான் முடித்திருந்தேன். அடுத்த பேஜ் தினத்தந்தியில் அடுத்தது பார்க்கலாம். இப்பொழுது வந்து என்னவென்றால், இந்த நல்ல ஒரு விஷயங்க இது. நான் எப்பவுமே அந்த ஜென்ஸ் கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் மேலே ரொம்ப அக்கறை கொண்டவன். அவர்கள் வந்து இன்று மிகப்பெரிய அளவில் துன்பப்படுகிறார்கள். உலகம் முழுக்க தான் சொல்கிறேன், இங்கே நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஒன்லி இன் இந்தியா, ஆமாம், இன் ஆல் கண்ட்ரீஸ். ஆமாம், 200 கண்ட்ரிஸ் மேலே இருக்குதுல்ல, அங்கே எல்லாமே வந்து நான் சொல்வது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், பிள்ளை செல்வம் தான் இந்த உலகில் மிகச்சிறந்த செல்வம். அப்படிப்பட்ட பிள்ளை செல்வங்கள் பின்னால் செல்லுங்கள். சும்மா அந்த காசு பணம் ஊடு வீடு அது இது ஆட்டையை போடுறது, முடிச்ச ஊக்கிறதாலும் முள்ள மாதிரித்தாலும் இதை மூட்டையை கட்டி தூரம் தூக்கி போடுங்க. நான் என்னுடைய விஷயம், நான் திட்டுறேன் போகிறேன் வரேன் எல்லாமே, பட் பேஸ் இது தான். என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று உண்டு. அது வந்து என்னவென்றால், பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நன்றாக இருந்தால் உலகின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அவ்வளோதான். இயற்கையை வந்து சீண்டக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்வேன். இவ்வளோதான். மற்றபடி இங்கே பாருங்கள், நம்ம ஆசான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்க, உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். எப்படிங்க? என் அறிவு
எனக்கு மட்டும் பயன்படுவதில் என்னங்க பிரயோஜனம்? அது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். அததான் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். அதை உங்களுக்காக மட்டுமே வைத்துக் கொள்ளாதீர்கள். இவ்வளோ அருமையான ஒரு வாசகம். எவ்வளோ ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பேங்க, இயேசுநாதருக்கு முன்பே இயேசுநாதர் உன்னுடைய விரோதியையும் நேசி என்கிறார். ஆமாம். என்னை எடுத்துங்களேன், நான் வளர்க்காத ஜீவராசிகளே இல்லை. அதுக்காக அங்கே ஒருத்தன் பேசுவான், ஆமாம் சிங்கம் வளர்த்துருக்கியா, புலி வளர்த்துருக்கியா, கடலில் திமிங்கலம் இருக்க அதெல்லாம் வளர்த்துருக்கிறியா, நீ அவனாவது அந்த நொல்ல கேள்வியெல்லாம் கேட்பானுங்க. அதோ இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறவன் எவனாவது கேட்பான். சரி, பர்மிஷன் இருந்தால் அதையும் நான் வளர்ப்பேன். ரைட்டா? நான் வளர்க்காத ஜீவராசிகள் இல்லை. மீன்கள், புறாக்கள், லவ் பேர்ட்ஸ், அப்புறம் நாய். இப்போ கூட வீட்டில் 10 பூனை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 10 பூனைகள், கேட்ஸ், 10 பூனை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை நான் ரொம்ப உற்று கவனிப்பேன். ரொம்ப அற்புதமான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பட் ஏன் மனிதனிடம் அது இல்லை? அதுதான் நான் ரொம்ப சில நேரங்களில் எமோஷனில் நிறைய திட்டிடுறேன். நான் திட்டிவிட்டு அதுக்கப்புறம் வருந்தேன். திட்டிவிட்டு வருந்துவதில் என்ன இருக்கிறது இல்லையா? எல்லாம் வருவதற்கு முன்பே அணை கட்ட வேண்டும். நான் யோசிப்பேன், என்னடா நம்ம இப்படிலாம் திட்டிருமே, சரி அதுக்கு என்ன பண்ணுறது? ஃப்ளோ இட்ஸ் கம்மிங் அவுட். அதான் உள்ளே வச்சுக்கிட்டா எனக்கு தான் ஆபத்து. ஆமாம், ஹார்ட் அட்டாக் வரும். எனக்கு தான் பிரச்சனை. நான் என்ன லவ் பண்ணுறேன். ஐம் லவ்விங் மை செல்ஃப். அப்போ நான் அந்த மாதிரி எல்லாம் தேக்கி வச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் நான் ஜாகணுமா? ஸோ ஐ டோன்ட் லைக் தட். நோ. ஸோ நீங்களும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்கிறாரு சாக்ரட்டிஸ் அவர்கள், என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கு பயன்படும். உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். உங்களுக்காகவே மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உன்னுடைய சிறப்பம்சம், உன்னுடைய கொள்கைகள், உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய அறிவு, உன்னுடைய இசை, எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கும் தாருங்கள். இலவசமாக தாருங்கள். ஆமாம், இலவசமாக தாருங்கள். குக்கரை இலவசமாக கொடுக்காத, டிவியை இலவசமாக கொடுக்காத, வாஷிங் மிஷினை இலவசமாக கொடுக்காத. அறிவைத்தா, இசையைத்தா. எனக்கு ஒரு 3 உறவுகள், முக்கியமான உறவுகள் உண்டு. அதில் ஒன்று படிப்பது, இன்னொன்று மியூசிக் கேட்பது, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலையோ கருத்துக்கள் பேசுவது. நான் வேலைக்கு போகிறேன், ஆட்டோ ஓட்டுறேன், அது போகிறேன், இது போகிறேன். நான் ஒன்றும் சும்மா வெட்டியாக இல்லை. என் வாழ்வாதாரத்திற்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், வர சீசன் ஒர்க், அதில் எனக்கு தேவை என்னமோ அதை நான் பார்த்து கொண்டு இந்த வேலையை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இதே போல் உலகில் உள்ளோர் அனைவரும் செய்யலாமே. அறிவு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ இங்கே முட்டாள்கள் நிறைந்த உலகம் இது. இந்த முட்டாள்கள் நிறைந்த உலகிற்கு அறிவாளிகள் என்ன செய்ய வேண்டும்? தங்களிடம் உள்ள அறிவை தானமாக, இலவசமாக, ஃப்ரீயாக, அது இசையோ படிப்போ நல்ல விஷயங்கள், தீய விஷயங்களை அல்ல, அதை பிறருக்கு தர வேண்டும். அதை தான் அவர் அங்கே சொல்கிறார். உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதை உங்களுக்காக மட்டுமே வைத்துக் கொள்ளாதீர்கள். சரி, அப்படியே இந்த பேப்பரில் 2வது பேஜ் போயிடலாம். ஃபஸ்ட்டு பேஜ் நான் படிச்சுட்டேன். 2வது பேஜ் அப்படியே வெறும் தலைப்பு செய்திகள் மட்டும்தான். சும்மா நான் ஜாஸ்தி போகலை, ஏன்னா வீடியோ பெருசாக ஆகிடுது. ஆமாம், என்னாலேயே கேட்க முடியல. நான் பேசுகிறத என்னாலேயே கேட்க முடியல. நீங்கள் எங்கேருந்து கேட்க போகிறீங்க? ஸோ ஓகே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, சென்னை தான். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை 16ஆம் தேதி கூடுகிறது. பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை. மறுபடியும் ஒரு முறை படித்து விடுகிறேன். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை 16ஆம் தேதி கூடுகிறது. பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை. அப்புறம் விபத்தில் சிக்கிய ஒம்னி பஸ்ஸின் முன்பகுதி நொறுங்கியதையும் அரசு பஸ் தலைகீழாக கவிழ்ந்து கிடப்பதையும் பார்த்துருக்காங்களாம். முந்தைய செய்திங்கிறது போன பேஜில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம்ல. ஆமாம், அது என்ன ஆக்சிடென்ட், அது எங்கே நடந்தது என்றால், ஸோ இங்கே தான் போன செய்தி போன பக்கத்தில் பார்த்தீங்களா, மதுரை அருகே கோர விபத்து. அரசு பஸ் மீது சென்னை ஆம்னி பஸ் மோதி 6 பேர் பலி, 42 பேர் படுகாயம். அந்த ஃபோட்டோகிராஃப் தான் இது. இதோ இந்த ஃபோட்டோகிராஃபி. சரி, ஓகே. அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். போயிடுவோம். அப்புறம் பெண்ணை கொடூரமாக கொன்று 15 பவுன் நகை கொள்ளை. பட்ட பகலில் மர்ம நபர்கள் துணிகரம். எங்கே? பொன்னேரி இல்லைங்க. சரி, இதோ இங்கே இருக்கு. ஓகேவா? பாருங்க, எங்கெங்க வளர்ச்சி வந்துருக்குது, எங்கெங்க மாற்றம் வந்துருக்குது, அப்படியே தாங்க இருக்குது. பெண்ணை
கொடூரமாக கொன்று 15 பவுன் நகை கொள்ளை பட்ட பகலில் மர்ம நபர்கள் துணிகரம். வனஜா அந்த இறந்து போனார்களே அவங்க பேர் வந்து வனஜா போலே இருக்குது. சரி, நான் உள்ளெல்லாம் போய் படிக்கல, வெறும் தலைப்பு தான். அப்புறம் இங்கே மேலே பார்த்தாக்கா முதலமைச்சர் விஜய் தலைமையில் படிச்சுட்டோம். அதுதான் இங்கே அதெல்லாம் இருக்குது. சென்னை எம்கேபி நகர் ரேஷன் கடையில் புதிய ரேஷன் கார்டு வழங்குவதற்காக முதலமைச்சர் விஜய் தனது எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்து நடந்து வந்த காட்சியாக முதல் கட்டமாக 73,000 பேருக்கு வழங்கப்பட்டது போல இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃப் தான் இந்த ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? சரி, அப்படியே பார்த்துருவோம். அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த புதிய ரேஷன் கார்டை பெற்றதில் மகிழ்ச்சி, பெண்கள் பேட்டி. புதிய ரேஷன் கார்டு பெற்ற சரண்யா மோமோலிசா. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் அது கொஞ்சம் கஷாமுஷான் தான். அதெல்லாம் அப்படி ரொம்ப ஒழுங்கு நடவடிக்கைன்ற பேரெல்லாம் மடிச்சின்னு இருக்க முடியாதுங்க. வீடியோலும் தேடும். அப்புறம் அதை பார்த்துட்டிங்களா? மகிழ்ச்சியாக அந்த கார்டை வாங்கி கொண்டு நிற்கிறார்களா? சரி, அப்புறம் அப்படியே பார்த்துடலாம். கத்தார் முன்னாள் அமீர் மறைவா. கத்தார் முன்னாள் அமீர் மீன்ஸ் வாட் இருந்து ராஜாக்களும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. மன்னர் என்று சொல்லுவார்கள் என்று நினைக்கிறேன். அமீர் என்றால் அதற்கு அர்த்தம் ராஜாக்களும் மன்னர்களும் எல்லாம் சொல்லுவாங்க. உள்ளவே நான் படிக்கல. ஆமாம், கத்தார் முன்னாள் அமீர் மறைவு. சென்னையில் அரை கம்பத்தில் தேசிய கொடி பறந்தது. ஓகே, 2வது பேஜ் படிச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம என்னுடைய என் ஆசான் இருக்கார் இல்லையா, இவர் தான் என் ஆசான். பேர் வந்து சாக்ரட்டிஸ். இவர் வந்து இப்போது கிமுலேயே, ஆமாம் கிமு 448 வந்து அவர் வந்து பிறந்து விட்டார். ஏதென்ஸ் நகரத்தின் ஒரு உதயம் என்று கூட சொல்லுவார்கள். ஏதென்ஸ் இருக்கு இல்லையா, ஏதென்ஸ் நகரம் அதில் வந்து அப்படி. ஸோ அடுத்தது அவர் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டோம், உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும், அதை உங்களுக்காக மட்டுமே வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது, நீங்கள் ஆள மறுத்தால் உங்களை விட மோசமான ஒருவரால் நீங்கள் ஆளப்பட நேரிடும். இப்படி நீங்கள் ஆள நினைங்க. தட் மீன்ஸ் நீ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ அல்லது ஆட்சி செய்வதற்கோ அல்லது ஒரு நல்லது செய்வதற்கோ அல்லது ஒரு சம் குட் சமாச்சாரம்னு வச்சுக்கோங்க. சரியா, எனக்கு சொல்ல தெரியல. ஓகே, நீங்கள் ஆள மறுத்தால் நீ நல்லவனோ கெட்டவனோ, நீ ஆடு மேய்க்கிறவனோ மாடு மேய்க்கிறவனோ, இல்லை ராஜஸ்தானில் ஒட்டகம் மேய்க்கிறவனோ, இல்லை ஆகாயத்தில் அந்த 9 கிரகணங்கள் இருக்குது அதை மேய்க்கிறவனோ, இல்லை கடலில் திமிங்கலம் இருக்குது பார் அதை மேய்க்கிறவனோ, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீ ஆள மறுத்தால் உன்னை விட மோசமானவளால் ஆளப்பட நேரிடும். அதுக்கு நீயே ஆண்டுட்டு போகலாமே, அதுக்கு நீயே அந்த பதவியை வகித்து விட்டு செல்லலாமேப்பா. புரியுதா? அதுதான் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஆள மறுத்தால் உங்களை விட மோசமான ஒருவரால் நீங்கள் ஆளப்பட நேரிடும். ஏப்பா, ஒரு அயோக்கிய, ஒரு தீய சக்தி, ஒரு முரண்பாடு கொண்டவர்கள், நேர்மறை கொள்கைகளே இல்லாதவர்களிடம் நீ வந்து பொறுப்பை தருவதை விட நல்லதாக கெட்டதோ நீயே ஆண்டு விட்டு போ. ஓகே, அதை பார்த்தாச்சு. அடுத்தது மறுபடியும் பார்க்கலாம். இப்போ 3வது பேஜ் என்னன்னு பார்த்துடுவோமா? ஓகேவா? 3வது பேஜில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அது பார்த்தாச்சு. 3வது பேஜில் பார்த்தீங்கன்னாக்கங்க ரூபாய் 5,000 லஞ்சம், சர்வேயர் கைது ராமநாதபுரத்துலையாம். அதுக்கப்புறம் பெரம்பலூர்லங்க, ஆமாம், போதை மகனை அடித்து கொண்ட தாய், அது எங்கங்க? பெரம்பலூர் மாவட்டம் ஏதோ ஒரு ஊர். சரி, அதை விட்டுரு. அப்புறம் தாவேக நிர்வாகி வீட்டில் புகுந்து திருட்டாங்க. ஐயோ, ஆளுங்கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ளாரியே புகுந்து திருட்டு இருக்கானுங்க. ஓகே, தாவேக நிர்வாகி வீட்டில் புகுந்து திருட்டு எங்கன்னு பார்த்தா தேனி மாவட்டமா. சரி, சிறையில் பதவி ஏற்க கவுன்சிலருக்கு அனுமதியா? சிறையில் வந்து பதவி ஏற்பதற்கு கவுன்சிலருக்கு அனுமதியாக. சிறையில் பதவி ஏற்க கவுன்சிலருக்கு ஆனால் வழங்குங்க நல்லாவே வழங்குங்க. கவுன்சிலர் நான் காரு நான் பங்களோ தமிழ்நாடு சூப்பர்யா, சூப்பர். அப்புறம் கொரோனாவுக்கு பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம். ஆந்திராவில் மறுபடியும் கொரோனா என்கின்ற எனது சகோதரன், எனது தாய், எனது தந்தை, எனது அப்பா, எனது முன்னோர்கள் ஆகிய கொரோனாக்கள். இந்த கொரோனா வந்த காலத்தில் எவ்வளோ தூய்மையாக இருந்ததுயா. தூய்மையான ஆட்சின்றானுங்க. பட் கொரோனா காலத்தில் இருந்ததை விட தூய்மையான ஆட்சி இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. தெரியவில்லை. மீண்டும் வா என் சகோதரன்,
அப்படின்னு சொன்னால் நான் யாரும் சொல்லுவேன்னா கொரோனா வரும்னு சொல்லுவேன். சரி, ஏன்னா வந்தால் நல்லா இருக்குதுப்பா, தூய்மையாகுது, சுத்தமாகுது, நிறைய ஏகப்பட்ட க்ளீன்னஸ், அவ்வளோ அவனை வரவேற்க வேண்டியது தானேப்பா அவன். அப்போது சரி, அவன் நான் வரவேற்கிறேன். ஆந்திராவில் வந்துருக்கிறானா, இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல, சரி வெயிட் பண்ணுவோம். கொரோனாவுக்கு பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம். சரி, ஆந்திராவில் போலகுது. நீட் தேர்வு ஓஎம்ஆர் விடைத்தாள் நகல் வெளியீடு. நீட் தேர்வு ஓஎம்ஆர் அந்த விடைத்தாள் நகல் இருக்குது இல்லையா, அது வெளியிடாம். அப்புறம் இங்கே பார்த்துருவோம், விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாசுடன் அன்புமணி மீண்டும் சந்திப்பான், அப்பாவும் பிள்ளையும். சரி, அதை பார்ப்போம். அப்புறம் நெக்ஸ்ட்டு தாராபுரத்தில் பரபரப்பு. நகை அடமான நிறுவனத்தில் பள்ளியால் ஒழித்த அலாரம். ஐயோ, அலறி அடித்து ஓட்டம் பிடித்த நல்லா இருக்கியா, பள்ளி சவுளம் சொல்லும் பார்த்துட்டுவோம். இப்போ அலாரம் கூட அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது போல இருக்குது. சரி, தாராபுரத்தில் பரபரப்பு. நகை அடமான நிறுவனத்தில் பள்ளியால் ஒழித்த அலாரம். அலறி அடித்து ஓட்டம் பிடித்த ஊழியர்களாம். சரி, ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்போமா? சென்னை ஜூலை 14 முதலமைச்சர் விஜய் தனது பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த போது எடுத்த படம். இ சேவை மையத்துடன் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். ஓகே, திஸ் ஃபோட்டோகிராஃப் அதுதான் இது. ஓகேவா? அங்கே நிறைய குறிப்புகள் இருக்குது. ஆடம்பரம் இல்லாத வரவேற்பு, அப்படி இப்படி என்னென்னமோ இருக்குது. அப்புறம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என்ஜினியரிங் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடர்கிறது. ஓகே, என்ஜினியரிங் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. தொடங்குங்க. என்ன படிச்சு விட்டு என்ன பண்ண போகிற? ஆமாம், சோறு விற்க போகிற, சோர்த்திக்கின்னு போய் ஊடு ஊடாக கொடுக்க போகிற, அதானேப்பா. சரி, எதே பண்ணுங்க. அப்புறம் திஸ் இஸ் வாட், திண்டுக்கல் பயிர்கடன் தள்ளுபடியில் ரூபாய் 83 லட்சம் முறைகேடாங்கப்பா. 83 லட்சம் முறைகேடாங்க பயிர்கடனாங்க. சரி, பார்த்துக்குங்க. பயிர்கடன் தள்ளுபடியில் ரூபாய் 83 லட்சம் முறைகேடு. கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் பணி இடை நீக்கம். மண்டல இணை பதிவாளர் அதிரடியா. மண்டல இணை பதிவாளர் அதிரடி காட்டியிருக்கிறார் போல இருக்குது. இன்னானாக்கா பயிர்கடன் தள்ளுபடியில் ரூபாய் 83 லட்சம் முறைகேடாமா. கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் பணியிடை நீக்கமா. பார்த்துக்குங்க என்ன ஏதுன்னு. அப்புறம் நகரி 6 பேரை தீர்த்து கட்டிய சைக்கோ கொள்ளலாளி தற்கொலையாம். அது உபயோகிதுப்பா. 6 பேரை தீர்த்து கட்டிய சைக்கோ கொலையாளி தற்கொலை நகரியில். அப்புறம் கீழே இன்னொரு புதுடெல்லி மாநில அரசுகள் பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்த கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்க மறுப்பாங்க. சரிங்க, மாநில அரசுகள் பசுவதை தடை சட்டத்தை அமல்படுத்த கோரி வழக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க மறுப்பான். சரி, அடுத்தது நம்ம குரு இருக்கிறார்ல, ஆசான், எனது ஆசான் சாக்ரட்டிஸ், அவரை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே மீண்டும் பேப்பருக்கு வந்துடுவோமா? ஓகேவா? மை டியர் குரு பேப்பர் இந்த வா ஜஸ்ட் கிட்ஸ். ஓகே, அப்புறம் பாருங்கள், அற்புதமான விஷயம். ஏற்கனவே இந்த பேஜ் நான் எடுத்து வச்சுட்டேன். சொல்லுவதை முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுங்கள். என்னது? சொல்ல வேண்டிய விஷயத்தை பாருங்கள், ஜான் பாஸ்கோ சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அந்த முரண்பாடு அதுக்கு நல்லா பார்க்க மாட்டேன், ஆபத்து வரும், அச்சு கொண்டுடுவானுங்க, தூக்கில் போட்டுருவானுங்க. ஆனந்தப்பட்ட இவரே விஷயம் வச்சு தான் கொண்டானுங்க. ஏசுநாதரை சிலுவையில் தான் கொண்டானுங்க. ஸோ அப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. சிலரை பற்றி ரொம்ப நன்றாக தெரியும். அதை விட என்னை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாக தெரியும். ஆகையினால்தான் நான் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன், ஆடிக்கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வாங்க இங்கே என்னன்னு பார்ப்போம். சொல்லுவதை முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, சொன்னதை மாற்றி கொள்ள நினைப்பது தப்பு இல்லை. சொல்வதை மாற்றிக்கொள்ள நினைப்பது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லைப்பா. ஆனால் அதில் ஏமாற்றி இருப்பதே தவறு ஆகும். புரியுதுங்களாப்பா? புரியுதுங்களா இல்லையா? ஏமாற்றுவது தப்புப்பா. எம்ஜி ராமச்சந்திரனுடைய பாடல்கள், கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள் அல்லவா? எவ்வளோ பாடல்கள் கேட்டிருப்பீர்கள். அத்தனை பாடல்களும் இவருடைய பொன்மொழிகளில் இருந்து எடுத்து வரிகளாக அமைக்கப்பட்டு பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களால் பாடல் வரிகளாக தொகுக்கப்பட்டு அமைக்கப்பட்டு அவர் நிராகரிக்கப்பட்டு திரும்ப எம்ஜி ராமச்சந்திரன் அவருக்கு ஒரு பாடல் சரியாக அவருக்கு அமையவில்லை என்றால் விடமாட்டார்.
ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 100 முறை ஆனாலும் சரி, அது வாலி ஆகட்டும், கண்ணதாசன் ஆகட்டும், புதுமை பித்தன் ஆகட்டும், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆகட்டும், யார் ஆகட்டும் விட மாட்டார். அவருடைய பாடல்கள் அந்த எம்ஜிஆர் இலாக்கா இருக்கு இல்லையா, அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு முதல்ல அது முழுமையடைய வேண்டும். அப்படிப்பட்ட தத்துவ பாடல்கள், கொள்கை பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், இன்றைக்கும் கேட்கலாம். யூடியூப்பில் போங்க, என்னிடம் இருக்கிறது ஜி ராமச்சந்திரன் சம்மந்தப்பட்ட பாடல் புத்தகங்கள், அது சினிமா ஏகப்பட்டது வச்சுருக்கேன், அதை பற்றி நான் பேசுவதில்ல. பட் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், என்னுடைய ஆசான் சாக்ரடீஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய பொன்மொழிகளில் இருந்து நிறைய திருவள்ளுவர் பாடல்கள்ல இருந்து கூட கொஞ்சம் திருவள்ளுவருடைய குரல்கள் இருக்குல்ல, அதிலிருந்தும் எடுக்கப்பட்டது உண்டு. சரி, அதை பற்றி நம்ம பேசுறதை விட, சொல்லுவதை முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுங்கள். எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிதான், முரண்பாடெல்லாம் சொல்லணும்னு நினச்சா சொல்லிடுவார். ஆனால் அதில் தவறு என்ன, நாம் சொன்னதை மாற்றிக்கூடக்கூடாது. நான் சொன்னேன், ஐயோ நான் சொல்லவே இல்லையேன்னு வாங்குங்க, சொல்லிடுவான், பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மாட்டிக்கிற சூழ்நிலை வரும்போது நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்றோம். அது தப்பு, அது ஏமாற்று வேலை. ஆனால் அதில் ஏமாற்று இருப்பதே தவறு ஆகும். நீ சொன்னா நான் 26,000 வீடியோ பேசியிருக்கேன். நான் பேசுறது நான் தான் பேசுகிறேன். அதில் தப்பாக பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், கருத்து முரண்பாடுகளோடு கூட நான் பேசியிருக்கலாம். புரியுதா? அதை மறுக்கக்கூடாது. நான் பேசியிருந்தேன், ஆமாம் நான் தான் பேசுனேன், என்ன பண்ண போகிற, தூக்கில் போட்டு போறியா, போட்டுப்பா, அவ்வளோதான்ப்பா. அதில் என்ன இருக்குது, அதையே நீ மாற்றி பேசுகிற. அப்படின்னா நீ உயிர் மேல் உனக்கு அப்படி ஒரு ஆசை. 6 சாவு 100 சாவுப்பா. இதையும் சாக்ரடீஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம், நீ தமிழ் பாடல்கள் கேட்டிருக்கலாம், பட் சாக்ரடீஸ் அவர்கள் 2500 தான் கிமு 448 அவர் சொல்லிட்டார். சரி, ஏதென்ஸ் நகரத்தின் உதயம், ஏதென்ஸ் நகரத்தின் உதயம் கிரேக்கத்தில், ஆமாம் கிரேக்கருக்கு கிரேக்கவங்க அது விட்டு. சரி, அப்புறம் அது ஒன்று முடிச்சுட்டுமா, அதாவது சொல்வதை முன்பின் முரண்பாடு இல்லாமல் சொல்லுங்கள், சொன்னதை மாற்றிக்கொள்ள நினைப்பது தவறு அல்ல, தப்பு கிடையாது, நான் சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்வது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் அதில் ஏமாற்றி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். சரி, அப்படியே இப்போ அடுத்தது இங்கே வந்துடுவோமா. இடையில என்னுடைய ஆமாம் என் குரு சொன்னதை நான் சொல்லணும் இல்லை, எப்படியோ பேப்பரில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு போய் சேருமோ சேராதோ, என் குரு என்னுடைய ஆசான் சாக்ரடீஸ் அவர்கள் சொல்வதை எப்படியாவது உங்கள் மனதுகளில் திணித்து விட வேண்டும் என்று தான் நான் எப்பவும் ஏங்குவேன், தவிப்பேன், போராடுவேன், அதற்காக வாழ்ந்தும் கொண்டிருக்கிறேன். சரி, வாங்க இங்கே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா 5வது பக்கம். ஆமாம், தினத்தந்தி பேப்பர். தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14, 2026. ஓகேவா? இடைத்தேர்தலில் களம் இறங்கிய பிரசாந்த் கிஷோராம். இடைத்தேர்தலில் களம் இறங்கிய பிரசாந்த் கிஷோர், ரைட்டா? சரி, அப்படி லைட்டாக மேலே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் சென்னை அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு காலநிலை அறிவியல் பாடங்கள் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனையால் நல்ல விஷயமாகப்படுகிறது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு காலநிலை அறிவியல் பாடங்கள் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் ஆலோசனை. செயற்கை நுண்ணறிவு மீன்ஸ் வாட்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, நல்ல விஷயம். இன்னும் வருங்காலங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் இருக்குது. இப்பொழுதே இங்கே ரொம்ப லேட்டு. அங்கெல்லாம் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளிலெல்லாம் 40-50 வருடங்களுக்கு முன்னாலேயே ஏஐ தொழில்நுட்பம் அங்கே ஆமாம் தலை தூக்கி நிற்கிறது. இங்கே மெதுவாக அப்படியே வருது, வரட்டும், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா மாணவர்களும் நீங்கள் ஏஐ படிங்க, ஏஐ குவாண்டம் படிங்க. ஏன்னா ஏஐ நினைத்தால் என்ன வேணா நீ எங்கே இருக்கிற கண்டுபிடிக்கலாம், உனக்கு என்ன நோய் இருக்குது கண்டுபிடிக்கலாம், உன் நோயை எப்படி குணப்படுத்தலாம் கண்டுபிடிக்கலாம். ஆமாம், பணத்தில் ஜிபிஎஸ் பயன்படுத்தி விடுங்க. பணம் இருக்குதுல்ல, ரூபா. ஆமாம், எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் பணத்தை. இந்த பணம் இருக்குதுல்லப்பா, பணத்தில் இந்த ஜிபிஎஸ் கருவி மாதிரி, அதாவது சின்ன சிப்பு எதையாவது இப்போ பணம் அச்சடிக்கிறீங்கள, அப்போவே இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அதில் பயன்படுத்தினுங்களேன். அப்போ அந்த பணம் யார்கிட்டலாம் தேவையான்னு சொல்லுவாங்க பணத்தை.
ஆமாம். அது இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே போவோம். அப்படியே போய் 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 கடைசியில் உங்கள்கிட்டயும் வரும், வராமலும் போகும் இல்லையா? அப்படிப்பட்ட பணத்தில் ஒரு ஜிபிஎஸ் கருவியை பொருத்தி விட்டால் எவங்கிட்டலாம் அது போகுது என்பதை கண்டுபிடித்து விடலாம் இல்லையா? அவன் 10 ரூபா வச்சுருக்கான், அவன் 10 லட்சம் கோடி வச்சுருக்கான்றது ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். ஸோ பணத்தில் இந்த மணி இருக்குதுல்ல, பேப்பர், பிளாஸ்டிக் மணியை நம்ம ஆக்க போகிறானாமா. சரி, அதில் ஒரு ஜிபிஎஸ் கருவி, ஒரு சிப்பை பொருத்தி விடுங்களடா. எப்படிடா, எவன்டா, எங்கடா, எந்த பேங்க்கில் வைக்கிறன்னு பார்த்துருவோம். சுவிட்சர்லாண்டில் வைக்கிறியா, துபாயில் வைக்கிறியா, இல்லை பனாமா பேப்பர்ஸ், திருட்டு பசங்க இந்த பனாமா பேப்பர்ஸ் கம்பெனிக்காரனுங்க இருக்கிறானுங்க பாரு. அந்த மாதிரி கால் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒரு திருட்டு ராஸ்கர்ஸ். சரி, எங்கே இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் பார்த்தியா? அதெல்லாம் கூட ரொம்ப மோசமான என் மனதை வாட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த வேட்டிகன் சிட்டி இருக்குதுல்ல, ஆமாம், கிறிஸ்துவ மதத்திற்கு ஆமாம் முதலிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வேட்டிகன் சிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் அந்த சுவிஸ் பேங்க் இருக்குது. சுவிஸ் பேங்க் தெருவில் 10 பேங்க் இருக்குமா? தெருவில் கிறிஸ்துவ நாட்டில் இப்படி இருக்கலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சுவிட்சர்லாண்டை தான்ப்பா சொல்கிறேன். சுவிட்சர்லாண்டு ஆல்ஸ் மலை அழகு, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகு, அங்கே இருக்கக்கூடிய பனிப்பொழிவு அழகு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தெருவில் 10 பேங்க். திருட்டு பசங்களே வாருங்கள், கொள்ளையடிப்பவர்களே வாருங்கள், உலகில் உள்ள மாபெரும் அயோக்கியர்களே வாருங்கள், உங்கள் பணத்தை வந்து எங்கள் பேங்க்கில் போட்டுடுங்க. உங்கள் பேர் சொல்ல மாட்டோம், ஊர் சொல்ல மாட்டோம், முகம் காட்ட மாட்டோம், எதையுமே நாங்கள் வந்து தெரிவிக்க மாட்டோம், அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சுவிட்சர்லாந்து, அது ஒரு கிறிஸ்துவ நாடா? ஒரு கிறிஸ்துவ நாடு இப்படி இருக்கலாமா? நல்ல வேளை இயேசுநாதர் இல்லை. ஆமாம், ஆரம்ப காலத்திலேயே என் தகப்பன் வாழும் இடத்தை வியாபார கூடமாக மாற்றிட்டீங்கன்னு சவுக்கால போட்டு ஒரு சர்ச்சை அச்சு நொறுக்கின்னு இருப்பார் அவர் வாழ்ந்த காலத்தில். ஆமாம், ஒரு சர்ச்சில் நம்ம வியாபாரம் வந்தால் திருட்டு பசங்க கேண்டிலுக்கு, அதுக்கு இதுக்கு, ஊதுபத்திக்கு, அப்புறம் வந்து நாங்கள் சோறு தூணணும், பிச்சை எடுத்துன்னுக்கிறோம், கோயில் கட்டணும், அதை பண்ணணும், தர்மம் கொடுங்க, அதை கொடுங்க, பிச்சைக்காரர் ராஸ்கர்ஸ். ஏடா சாமின்னு ஒன்று இருந்திருந்தா இன்னைக்கு ஏன்டா வாருன்னு ஒன்று இருக்குது. கடவுள்னு ஒருவன் இருந்திருந்தால் இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்குமா, இல்லை ஈரான் வந்து சொல்ல பார்க்கலாம். இவங்களுக்குள்ள சண்டை எதற்காக சொல்ல? ட்ரம்ப் சொல்கிறார், ஜீசஸ் தான் என்னை வந்து பதவியில் அமர்த்தி வைத்திருக்கிறார், என்னை மீண்டும் மீண்டும் காப்பாற்றுகிறார் என்று ஜீசஸ் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார், ட்ரம்ப் சொல்கிறாரு. என்ன கருமமடா. பட் ஒரு கிறிஸ்துவ நாட்டில் இந்த மாதிரி திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, உலக அயோக்கியர்கள் கொள்ளையடித்து ஏழைகளை மிதித்து கொள்ளையடித்து அந்த பணத்தை பத்திரப்படுத்துவதற்கு ஒரு நாடு உதவுகிறதா? அது கிறிஸ்துவர் நாடாக இருக்க முடியாது. அது தவறு. அது இல்லைன்னா அந்த வரக்கூடிய எல்னினோ, லானினோ, அப்புறம் இந்த மாதிரி பேரிடர்கள், சுனாமி, சூறாவளி போன்ற எதுலையாவது ஒன்று சிக்கி சுவிட்சர்லாந்து அப்படின்ற ஒரு நாடே இல்லாமல் கூட போகலாம். அது 2026 நடந்தாலும் நடக்கும். டிசம்பர் மிக மோசமான நாடு மாதம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வருடத்தை தான் சொல்கிறேன், 2026 டிசம்பர் ரொம்ப பேருக்கு நாடி துடிப்பாக இருக்குது. பார்த்துங்க, நாடி துடிப்பு லேப். உன் நாடி துடிப்பை, மூச்சை நிறுத்தி விடும் மாதமாக டிசம்பர் இருக்கும். அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியலன்னா போய் கூகுள் பாரு. எல்னினோ, லானினோ என்றால் என்ன என்று தெரிந்து கொள். உலகில் எந்தெந்த நாடுகள்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள். இப்போ ஆந்திராவுக்கு கொரோனா வந்துருச்சான். அதோட ஏற்கனவே ஒரு செய்தி சொல்லுது, தமிழ்நாட்டுக்குள் எல்னினோ வந்தாச்சு. எப்படி? தமிழ்நாட்டிற்குள் எல்னினோ வந்தாச்சு செய்திகள் இருக்குது. அதுக்காக தான் அவங்கள செய்திகள் படிங்க என்று சொல்கிறேன். சரி, மூச்சு வாங்குது, அப்படியே குஞ்சிக்கினே இருந்தால் இடுப்பு வலிக்குது. எங்கடா தலை கேமராவில் இருந்து தலை இப்படி மேலே போயிட்டேன். சரி, குஞ்சிலாமல் கொஞ்சம் இடுப்பு வலிக்குது. ஒரு 2 அப்புறம் இங்கே அப்புறம் என்ன இருக்குது, சேலம் வாட்ஸ்அப் ஸ்டேட் வைத்ததால் வினயம். என்னது? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததால் வினை. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்ததால் வினை. காதல் மனைவியை தாக்கிய சென்னை ஐடி ஊழியர் கைது. ஐயோ எப்பா, என்னடா உங்கள் காதல்ல, என்னடா அது? காதல் மனைவியை தாக்கிய சென்னை ஐடி ஊழியர் கைது. பண்ணுங்க. அப்புறம் என்னது? கொழும்பு இலங்கையில் புதிய அரசியல் அமைப்பு வேண்டி கைகோர்த்த தமிழ் கட்சிகள். இலங்கை பாவம். ஆமாம், இலங்கை பாவம். ஆமாம், இலங்கை பாவம். என்னை பொறுத்த நான் அப்படி தான் சொல்வேன். சரி, இலங்கையில் புதிய அரசியல் அமைப்பு வேண்டி கைகோர்த்த தமிழ் கட்சிகள்.
ம், ஆமா. இலங்கை இலங்கை என்றால் எனக்கு தெரியும்ல, இந்த ராமன் ஒருத்தன் இருப்பான். ஆமாம். அப்புறம் அவனுக்கு ஒரு வில்லன் ஒருத்தன் இருப்பான், ராவணன். 10 தலை ராவணன் கூட சொல்லுவாங்க. ஆமாம், ராவணன். சரி விடு. ஆமாம். ஓகே. நான் அப்போ ராவணனை பற்றி நான் இப்போ பேச ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு ராத்திரி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பாவம் இப்போவே அப்பா 30 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா, 30 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. சரி, அடுத்தது நான் பார்ப்போம். சென்னை பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு, வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. அப்புறம் சென்னை சாலையில் நடந்து சென்ற நர்ஸிடம் பாலியல் கொலை, தனியார் நிறுவன ஊழியர் கைது. அதுக்கப்புறம் சென்னை திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம், பேரூராட்சி ஊழியரின் பணியிடை நீக்கத்துக்கு தடை, ஹைகோர்ட் உத்தரவு. அப்புறம் அப்படி கடு போயிடலாமா? கடைசியாக தலைவனை பற்றி ஒன்று பேசிடுறேன். கிடுன்னு போகிறேன். செல்லம் வேற கத்தினே கிடக்குது. என் செல்லம் யார் பூனை குட்டி தான். சரி, கடன்னு போயிடலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சம் இல்லாத அரசு அலுவலகங்கள், இது என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்பு தான் வெற்றி பெற்றால் லஞ்ச லாப நியம் இல்லாத ஆட்சி அமைப்பேன், எனது அரசில் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் என்று திரும்ப திரும்ப உறுதி அளித்ததும் அவரது வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. மக்கள் லஞ்சத்தை எவ்வளவு வெறுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற வாக்குறுதிகளை விட லஞ்சமில்லாத தமிழ்நாடு வேண்டும் என்பதில்தான் அவர்களின் ஆசை இருந்துள்ளது என்பது தேர்தல் முடிவுகளில் நல்ல தெளிவாக தெரிந்தது. தேர்தல் அறிக்கையில் கூட ஊழல் கலாச்சாரத்துக்கு மிகவும் சக்தி வாய்ந்த சித்தாந்தமாக இருந்த காமராஜரின் நேர்மையான நிர்வாகமே நமது நேர்கோட்டு சித்தாந்தம் என்று கூறியிருந்ததோடு காமராஜர் வழிதான் தன்னுடைய வழியாக இருக்கும் என்பதை கோடிட்டு காட்டியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் லஞ்சத்துக்கு எதிராக 0 சகிப்புத்தன்மையுடன் அரசு செயல்படும் என்று உறுதியளித்து லஞ்சத்துக்கு எதிரான தனது அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு வாக்குறுதியும் அளித்து இருந்தார். அதன் பிறகு பதவி ஏற்றவுடன் முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் பேசும்போது மக்கள் மனதில் ஒரு பைசா கூட மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடவும் விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன்பு தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று ஆக்ரோஷத்துடன் பேசினார். அதன் பின்னர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தங்கள் சாட்டையை இழுத்து சுழற்ற தொடங்கி விட்டார்கள். மக்களுடன் நேரடி தொடர்பில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், சோதனை சாவடிகள் என அனைத்து அலுவலகங்களிலும் இப்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வருகிறார்கள் என்று தெரியாத அளவில் திடீரென அதிரடி சோதனைகள் நடந்தன. இதனால் நேர்மையான அரசு ஊழியர்களுக்கு உற்சாகமும் கரைபடிந்த கரங்களுக்கு நடுக்கமும் ஏற்பட தொடங்கியது. ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் வீசிய வலையில் கடந்த ஒரே வாரத்தில் 11 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதோடு ரூபாய் 22.33 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த சோதனைகள் வரும் நாட்களில் தொடரப் போகிறது. லஞ்சம் வாங்கி மாட்டிக் கொள்வதை விட வேலையை காப்பாற்றிக் கொள்வதே சால சிறந்தது என்று பயம் அரசு துறை வட்டாரங்களில் ஆழ பதிந்து விட்டது. பல அரசு டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் அதில் அனுமதி வழங்கிய அதிகாரிகளும் இப்போது மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். அரசு அலுவலகங்களில் நேர்மை எனும் வாசனை வீச தொடங்கிவிட்டது. இதே நிலை எப்போதும் தமிழ்நாட்டில் நீடிக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் தூய்மையான நிர்வாகம் தலைத்து ஓங்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கரூரில் நடந்த கூட்டத்தில் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கவே முடியாது என்று கூறியவர்கள் இப்போது எந்த அரசு அலுவலகத்துக்கும் சென்று பார்க்கலாம். ஒரு பைசா லஞ்சம் இல்லாமல் வேலைகள் உடனுக்குடன் நடக்கின்றன. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள், உங்களுடன் நான் இருக்கிறேன். இதை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் இது எங்க மகன், எங்க பிள்ளை, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜயோட ஆட்சி என்று உறுதியாக சொல்லுங்கள்.
மக்களே என்று சொல்லி என்று லஞ்ச ஊழலுக்கு முதலமைச்சர் என்ற முறையில் எச்சரிக்கை மணி அடித்து விட்டார். இனி மக்களும் எந்த அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்கக்கூடாது. அரசு ஊழியர்களும் நமக்கு தான் நல்ல சம்பளம் கிடைக்கிறதே, நாம் ஏன் கை நீட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்ற வேண்டும். புதியதோர் தமிழகத்தை, அதாவது ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத சாம்ராஜ்யத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கட்டி எழுப்புவோம் என்பதே நல்லோரின் ஆசையாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சம் இல்லாத அரசு அலுவலகங்கள் சந்தி, ஓகேவா? ஸோ ஆமாம், இன்னும் நிறைய மேட்டர்கள் இருக்குது. இப்படியே பார்த்தா ஏகப்பட்ட விஷயம் போயிடுச்சு. ஆமாம், இங்கேயும் டைம் வேறு நிறைய ஆயிடுச்சு. என் வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் மீண்டும் கடைசியாக ஒரு விஷயம் என்னவா என்றால், ஆமாம், இப்போது ஒரு 3 விஷயத்தையும் நான் இங்கே பேசி விடுகிறேன், சரியா? ஒரு 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை நான் பேசி விடுகிறேன். ஆமாம், கேட்பது காதின் குறிக்கோள். கேட்பது இருக்குது, அது வந்து காதின் குறிக்கோள். கேட்பது காதின் குறிக்கோள். ஆனால் அது கேட்கும் திறனை இழந்து விட்டால் தன் குறிக்கோள்களையே அது இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காது கேட்கலன்னா செவிடங்காதில் சங்கூதன மாதிரி தான், இல்லையா? ஸோ கேட்பது காதின் திறன் என்றால் எல்லாருக்கும் நல்லதானையா காது கேட்குது. ஊர் உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன அக்கிரமங்கள் நடக்கிறது எல்லா விஷயமும் நன்றாக இந்த காது கேட்கிறது. அப்படி இந்த காதுகள் கேட்டும் கேட்காதது போல் போகிறாயே, நீ எப்பேற்பட்ட ஒரு துரோகி! சரி, அதான் கேட்பது காதின் குறிக்கோளானால் அது கேட்கும் திறனை இழந்து விட்டால் தன் குறிக்கோள்களையே அது இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஸோ செவிடனை போல் காதுகள் நன்றாக கேட்கிறது உனக்கு, செவிடனை போல். காது கேட்காதவனை போல் இருந்து விட. காது கேட்கவில்லை என்றால் அது வேற. காது கேட்டும் காது கேட்காமல் இருப்பவனை போல் வாடாதே. தட்டி கேள், எதிர்த்து கேள், கேள்விகள் கேள். சரியா? நேற்றிலிருந்து கற்றுக்கொள், இன்றைக்காக வாழ், நாளை மீது நம்பிக்கை வை. கேள்விகள் கேட்டுக்கொண்டே இரு. அடுத்து, நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு, அநீதி என்பது ஆன்மாவின் குறை. ஆன்மா 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 என்றே. ஆன்மா என்பது என்னப்பா? அது நீதியின் சிறப்பு, புரியுதா? நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அநீதி என்பது ஆன்மாவின் குறை. ஒரு ஆன்மா யோகான்ற அதுன்ற இதுன்ற யோகா செய்கிறவெல்லாம் அதை பண்ணுறான் என்று செய்ய எவனாவது எவனாவது வாழ்கிறான் யோகா பண்ணுற நீதியாக இருக்கியா? திருக்குறள் படிக்கல, திருக்குறள் பேசுகிற, நீதியோடு தான் பேசுகிறியா, நீதியோடு தான் வாழ்கிறியா? இல்லை அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டதை போல் நீ வாழ்கிறியா? உலகத்தில் எவ்வளோ பேர் நான் கூட. ஆமாம், நான் ரொம்ப யோகியந்தான், அது ஓகே, அது ஒன்றும் எந்த ஒரு மாற்று கருத்து வேறுபாடும் இல்லை. பட் சொல்கிறேன், திருக்குறள்ன்ற அதுன்ற இதுன்ற, அப்புறம் நாயன்மாருன்ற, அப்புறம் என்னென்னமோ சொல்கிற, மணிமேகலைன்னுவ, அப்புறம் மகாபாரதன்னுவ, ராமாயணம்னுவ, பைபிள்னுவ, குரான்னுவ, யூத மதம்னுவ. என்ன எந்த மதமாக இருந்தால் என்ன? மதம் பிடித்த யானை போல் இருக்காத, புரியுதா? சரி, அது விடு. நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு, அநீதி என்பது ஆன்மாவின் குறை. ஒரு ஆன்மாவின் குறை என்ன? நீதி இல்லாமல் வாழ்வது. நீதி கூடங்கள் கூட என்று நீதி இல்லை. சட்டங்களில் நீதியே இல்லை. சும்மா அந்த நீதி தேவை தராசு தட்டை வச்சுக்கின்னு கண்ண முடியும் தான் நிற்குது. சட்டம் ஒரு இருட்டறையாக இருக்க வேண்டாம். ரோமம்மா, ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் சொல்லுவோம். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். ரோம நாடு, ஜீசஸ் வாழ்ந்த காலத்தில். ஆமாம், சீசர் 50 காலத்தில் தான் சீசர் இருந்தான். சரி, சீசர்லாம் மிகப்பெரிய அளவில் தண்டனைகள் தருவான். தண்டனைகள் தர வேண்டும், தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். தண்டனைகள் இல்லை என்றால் இங்கே ஒன்றுமே இல்லை. இன்று ஒரு பாலியல் பலாத்காரம் இப்படி கட்டி கொண்டிருக்கிறது. ஃபாரின்லலாம் இல்லாததா? சொல்லி பார்க்கலாம். இங்கு முறைப்படுத்தப்படவில்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த செக்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த செக்ஸ் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா, ஆமாம், ஒருத்தன் வீட்டில் கூட அவன் பொண்டாட்டியே அவன் பொண்ணுங்க ஒழுங்காக இருக்காது. இந்த செக்ஸ் டாக்டர்ஸ் தான் அவங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பாலியல் நோய், உனக்கு என்ன இப்படி தான் செக்ஸ் வச்சுக்கணும், கண்டம் போட்டுக்கணும், கண்டம் போடக்கூடாது, இந்த வியாதி வரும், அந்த வியாதி வரும், அப்படி இப்படி என்று அவர்கள் அதே மாதிரி விபச்சார விடுதிகள், விபச்சார கூடங்கள் இல்லை என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், உன் வீட்டில் உன் பொண்டாட்டி உன் பொண்ணுலாம் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவாள். ஸோ தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இன்று நேற்று முன்தான் இந்த காலம் என்று காலம் தொடங்கியதோ அன்றே மது மங்கை மாது. இது மது மங்கை, அப்புறம்
அதான்ப்பா மது மங்கை, அதான்ப்பா மண் பெண் அப்படின்னு ஒரு கருமம், பணமா, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை. ஆமாம், இது மூன்றும் இன்னும் லட்சம் கோடி ஆண்டுகள், இன்னும் 500 கோடி ஆண்டுகளுக்கு வந்து சூரியன் வந்து எரிந்து விழுவதற்கு ஆகும். இன்னும் 500 கோடி ஆண்டுகள், அதை விடு, உலகம் அழியாது, நீ நானும் அழிஞ்சிடுவேன். உலகம் அது இருக்கும்பா, அதுக்கு என்னப்பா, நீ எத்தனை தடவை மரத்தை வெட்டினாலும், கனிமங்களை திருடினாலும், தனிமங்களை திருடினாலும் மறுபடியும் அது வளரும், மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் மேகங்கள் உருவாகும், மறுபடியும் மனிதர்கள் உருவாகுவார்கள். பேசிக்கொண்டிருக்கிற நீயோ பேசிக்கொண்டிருக்கிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீயோ இருக்க மாட்டோம். இந்த நல்ல இந்த வாழ்க்கையை நேர்மையாகவும் உண்மையாகவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரி பாதைகளில் கொண்டு சென்று விட்டு நன்றாக வாழ்ந்து நன்றாக செத்தா என்ன? இப்போ போன மாதம் இந்த மாதம் பார்க்குறேன் நான், மிகப்பெரிய அற்புதமானவர்கள், படைப்பாளிகள், கிரியேட்டர்ஸ் இருந்து கொண்டே வருகிறார்கள். லைக் அந்த யார், சௌத்ரி, எவ்வளோ பெரிய 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 டைரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கினவர் அவர், எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸ், எவ்வளோ பெரிய ஹீரோக்களை உருவாக்கினவர் யார், அந்த ஆர்பி சௌத்ரி, அவரு இறந்து விட்டார். அதுக்கப்புறம் வந்து பாரதி ராஜா, இஸ் அ பியூட்டிஃபுல், அந்த கட் ஷாட்ஸ் கொண்டு வந்தவரே அவர் தான். ஆங்கில படங்களில் எப்படி கட் ஷாட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கட் ஷாட்ஸுங்களை கொண்டு வந்து சினிமாவில் ஒரு புதுமையை ஏற்படுத்தியவர். அப்புறம் வந்து செட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, ஸ்டுடியோக்குள்ளேயே நடந்துக்கிட்டு குதிரை ஓட்டிகிட்டு இருந்தவங்கள அதாவது மண் வாசனை என்று கிராமங்களுக்கெல்லாம் கூட்டி சென்று வரவர், அவரும் இறந்து விட்டார். அப்புறம் இன்னொருத்தர் பாக்கியராஜ், அவருடைய சிசி, அவரும் இறந்து விட்டார். 2-3 நாட்களுக்கு முன்னால் வந்து அந்த ஜானகி அம்மா, வாட் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ், அவங்களும் இறந்து விட்டாங்க. ஸோ நல்லவர்கள் எல்லாம் இறந்து கொண்டே வருகிறார்கள், கெட்டவரெல்லாம் அப்படியே இருக்கிறான். ஏன் தெரியுமா? டிசம்பரில் சாவறதுக்கு தான். கெட்ட அயோக்கிய பசங்க இத்தனை பசங்களும் வர டிசம்பரில் எல்னினோ என்ற மிகப்பெரிய தாக்கத்தில் சென்னை மாநகரமே தண்ணியில் மிதக்கும். நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக்கொள், இந்த தேதி இதோ இப்போது உட்காந்து சொல்லுகிறேன். நான் ஜோஷக்காரன் இல்லைப்பா, நான் நிறைய ஆய்வு செய்கிறேன், ஏகப்பட்ட நியூஸ் பார்க்குறேன், ஏகப்பட்ட செய்திகள் படிக்கிறேன், உலகத்தில் என்னென்ன நடக்கிறது, வானிலை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து மண்டம் மயிலா போச்சு, அறிவு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ டிசம்பர் மாதம் வந்து மிக மிக மோசமாக இருக்கும் சென்னை, தமிழகம், பார்த்து கொள்ளுங்க. சரி, கடைசி அப்போ என்னது, நீதி என்பது ஆன்மாவின் சிறப்பு, அநீதி என்பது ஆன்மாவின் குறை. ஆன்மா வந்து நீதியோடு இருக்க வேண்டும், அது அநீதியாக மாறி குறை உள்ளதாக அந்த ஆன்மா இருந்து விடக்கூடாது. அப்புறம் இன்னொன்று, அது நீதி, ஆமாம், நீதி இகழப்படுகிற போது அங்கு இருந்தும் நீதிக்கு பரிந்து பேச கை தூக்கவில்லை என்றால் அது தெய்வத்தை அவமதிப்பதற்கு ஒப்பாகும். ஒரு இடத்துல நீதி தவறுகிறது என்றால், நீதி இகழப்படுகிறது என்றால், நீதி அந்த இடத்தில் பறி போகிறது என்றால், அந்த இடத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அது நானோ நீயோ யாரோ நாயோ பேயோ பிசாசோ ஏதோ ஒன்று, அதை என்ன செய்ய வேண்டும்? நீதிக்கு பரிந்து பேசக்கூடியவர்களாய், அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாய், உரிமை பாராட்டக்கூடியவர்களாய், அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது, நடக்கவே விடமாட்டேன், அதனால் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று கை தூக்குகிறான். பார்த்தாயா ஒருவன் அங்கே அந்த கை தூக்கவில்லை என்றால் அது தெய்வத்தை அவமதிப்பதற்கு ஒப்பாகும். தெய்வத்தை நீ கும்புறிய போய் கற்பூரம் கொளுத்துற, அதை கொளுத்துற, கேண்டல் கொளுத்துற, சிவச்சுன்ற என்னென்னமோ சொல்கிற விடு. உலகத்தில் 18 மதங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க, கோடிக்கணக்கான லாங்குவேஜஸ் இருக்குது. விடு. உலகம் எனது பார்வையில் இயற்கை எனது பாதையிலுக்கு எவ்வளோதான். இயற்கை எத்தனையோ வளங்களை இந்த மனிதனுக்கு கொடுத்தது, அத்தனை வளங்களையும் அழித்துவிட்டு திருடிவிட்டு இன்று இயற்கை வந்து மிகவும் பயங்கரமான கோபத்தில் இவனை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று ஒவ்வொரு ரூபத்தில் வந்து இவனை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது. நீர் எந்தெந்த வகையிலெல்லாம் இவனை சாவடிக்கலான்னு பார்த்துன்னு, நெருப்பு எப்படியெல்லாம் காடுகளை எரித்து கொண்டிருக்கிறது, இப்போ எப்படியெல்லாம் இவர்களை அழிக்கலாம் என்று நெருப்பு அலைபறித்து கொண்டிருக்கிறது. காற்றும் அப்படித்தான், ஆகாயமும் அப்படித்தான். நீர், நிலம், அதான் பூகம்பம் எல்லாம் வருது இல்லை, அது நீர், நிலம், ஆகாயம், காற்று, நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு எல்லாமே மகா கோபத்தில் இருக்கிறார்கள். ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கிட்டையும் நான் விரும்பி கேட்குறேன், முக்கியமான ஜென்ஸ் கேஸ், உங்களுடைய உலகம் இது, நீங்கள் தொல்களில் சுமக்க வேண்டிய இந்த உலகம். கழவனை ஊற்றுரு, கெடுதி ஊற்றுரு, நல்லா சாவர கேஸ். இன்றைக்கோ நாளைக்கோ சுடுகாடு, ஏற்கனவே தமிழ்நாடு என்கின்ற சுடுகாடு நடைபிணங்களாக சுற்றி கொண்டு இருக்கிற இந்த கிழவிகளை விட்டுவிடு.
உன்னுடைய குழந்தைகள், உன் மனைவி, அவர்களை நீ காப்பாற்ற வேண்டுமே என்றால், ஏற்கனவே அழித்து விட்டார்கள் எல்லாவற்றையும், இனியும் அது படக்கூடாது என்றால் நீ விழிப்புடன் இருக்க வேண்டும். உன் மனைவிக்காக, உன் குழந்தைகளுக்காக, உன் பிள்ளைகளுக்காக. அறிவு, கல்வி, அழகு, படிப்பு, ஆட்டிடியூட், எத்தனை சிறந்த வழிகள் இருக்கிறதோ அத்தனை சிறந்த வழிகளில் உன் குடும்பத்தை கொண்டு செல். உன் குடும்பத்தை வழி நடத்து. நீதான் குடும்பத் தலைவன். புரியுதா? ஒரு குடும்பத் தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? பைபிளில் சொல்லப்படுகிறது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காமல் விட்டுவிட்டால் அவனை விட தண்டிக்கப்பட வேண்டியவன் வேற எவனும் இல்லை என்கிறது. ஸோ ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தை வழிநடத்துபவன், அந்த குடும்பத்தை மிகச்சிறப்பாக வழிநடத்த வேண்டும். மனைவி, குழந்தைகள், அவருடைய வருங்காலம், அவருடைய படிப்பு, வாழக்கூடிய ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட அந்த வாழக்கூடிய அந்த குறைந்த நாட்களில் நிறைந்த செல்வங்களை அடைய வேண்டும் என்றால் அது உன் குடும்பத்துடன் நீ வாழ்வதுதான் நிறைந்த செல்வத்தை அடைந்தாய் என்ற பொருளாகும். சரி, முடிச்சு விழுகுது. நாளைக்கு மீண்டும் பேசுகிறேன். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. தேங்க்யூ.